ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை காலை வேளையில் இந்த காணொளி காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சில ஒளிபரப்பில் ஏற்பட்ட சில கோளாறு காரணமாக அந்த வீடியோ அளிக்கப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் சற்று தாமதமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அற்புத விடுதலை இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு உம்மை ஆராதிப்பதற்கு தந்திருப்பதற்காக நன்றி. காணொளி காட்சியின் மூலமாக இணைகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள் ஆராதனை வேளைகளில் உம்முடைய பிரசன்னம் விளங்குவதாக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோமாக. ஆமென். கவனத்தோடு ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஓட்டம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். ஒரு அத்லெட்டிக்
அத்லட்டிக் இருக்கிறான்னு சொன்னா அந்த அத்லட்டிக்கு அவனுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது. என்ன ஓட்டம்னா அவனுக்குன்னு ஒரு வட்டம், ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ள சரியான நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல போய் சேரணும். அதுதான் அவனுக்கு ஒரு ஓட்டம். அவன் ட்ராக்கை விட்டு கொஞ்சம் மாறினான்னு கூட அந்த ஓட்டத்தில் அவன் ஃபெயிலியர் ஆயிடுவான். அவன் ஓட்டம் ஃபவுல் ஆகிடும். போக வேண்டிய இடத்துக்கு போய் சரியா என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, சேர முடியாது, அவனுடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு ஆவிக்குரிய ஓட்டம், நம்ம ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஓட்டமா இருக்கணும். அல்லேலூயா. ஆகையினாலதான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன். அநேகர் ஓடுகிறார்கள், ஆனால் முடிவு அவர்களுக்கு நன்றாய் இருந்ததா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு, அற்புதமாய் முடிப்பதற்கு பலன் வேண்டும். முதலாவது கவனியுங்கள், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் ஓடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு தன்னடக்கமோ ஒரு சில காரியங்களும் ஒழுக்கமும் இருக்கு. அப்படிதானே? ஆவிக்குரிய பிள்ளைங்க நமக்கு சில நேரங்களில் ஒழுக்கம் இல்லாம, நானும் கிறிஸ்தவன், நானும் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒழுக்கம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு நல்ல கவனிங்களேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஓட்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேஸ் இருக்குது. அதுல நம்ம எப்படி ஓடணும்ன்றது தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அருமையான பவுல் இந்த கொரிந்து பட்டணத்தாருக்கு நீங்கள் எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசித்து பாருங்களேன், எப்படி ஓடணும். வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்க அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார். எப்படி ஓடுவாங்க? உலக பிரகாரமான பந்தயத்தில் ஓடுகிற ஒரு அத்லட்டிக் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு இச்சை அடக்கம் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அவன் இஷ்டத்துக்கு போய் நல்ல வெட்டுன்னு சாப்பிட முடியாது. இஷ்டத்துக்கு 9-9:30 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது. சிலர் 11 மணி வரைக்கும் கூட தூங்குறாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் டிவியை பார்த்துக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த உலகத்துல ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனோ வீராங்கனையோ அவன் என்ன செய்கிறான்? இச்சையடக்கத்தோடு ஓடுகிறான். காலையில நீங்க பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மைதானத்துல போய் அவன் காலையில நின்று கொண்டிருப்பான். மைதானத்துல அவன் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான், வார்ம் பண்ணிட்டு இருப்பான், வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு கோச் இருப்பாரு. அந்த கோச் என்ன செய்வாரு? இப்படி ஓடு, இப்படி பண்ணு, இப்படி செய் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணி அவனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. காலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த டயட் எடுத்துக்க, இந்த மத்தியானம் இப்படி ஹெவி ஃபுட் எடுக்க கூடாது, இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருப்பாங்க. அருமையானவர்களே, அவனுக்கு ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைதான். ஆனா இச்சையடக்கத்தோடு தன்னை காத்து கொண்டால்தான் அவன் ஓட்டத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். அல்லேலூயா. உலக பிரகாரமான வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இச்சையடக்கம் தேவையானால், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி காட்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எவ்வளவு இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆகையினால் தான் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த உலகம் முழுவதையும் நான் அனுபவிக்க எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. ஏன்? நான் ஓடுகிற ஓட்டம் அப்படி. பரலோகத்தில் வாடாத ஜீவகிருடத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அழிவில்லாத ஜீவகிருடத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஓட விரும்புகிறேன். கடைசியில் அவர் சொல்லி முடிக்கும் பொழுது, நான் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள், சபையே உன்னால் சொல்ல முடியுமா? கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு உன் ஓட்டம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஒரு நல்ல அத்லெட்டிக் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கிற, உண்மைதான். ஆனா இச்சையடக்கத்தோடு ஓடுகிறாயா?
அதுதான் கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தாங்க நான் வந்து நகை நட்டு போடலை, நான் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு. ஆனா அவங்க போடுற மேட்சிங்கான செருப்பும் மேட்சிங்கான வாட்ச் கலரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்சம் மேட்சிங்கான அது இதுன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் இந்த உலகத்தை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை போடாதவங்க என்ன செய்யறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, உன்னையே வெறுத்து விட்டார், நீ ஊழியம் செய்திடலாம்னு சொல்லிட்டு ஃபாதர் பாடுறாரு. நீ உன்னையே ஆண்டவருடைய பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இந்த காலவெளியில இச்சையடக்கத்தோடு ஓடுவதற்காக தான் கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த கடுமையான நாட்கள்ல உன் இச்சையின்படி ஓடுறதுக்கு இல்ல. ஆமா, பிள்ளைங்க நல்ல ஸ்கூலு இல்ல, அதனால 1.5 வருஷம் நல்லா இழுத்து போட்டு தூங்கு இல்ல. நேற்றுக்கு ஒரு அருமையான குடும்பத்தை நான் சந்திக்க போயிருந்தேன். ஆமாம், காலையில் இது மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் 9-11 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன். அருமையானவர்களே, ஓட்டத்தை ஓடுறவங்க ஸ்ட்ரைக்கோ கொரோனாவோ எதுவோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கரெக்டாக இச்சையடக்கத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எதையும் பார்க்க மாட்டாங்க. காலையிலான ட்ராக் ஷூட்டை போட்டு அங்கே போய் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. வார்ம் அப் பண்ணி அவங்க ட்ரெயின் ஆகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் பயிற்சினால் உண்டாகிற முயற்சி ஞானேந்திரியம் உள்ள இருதயத்தை உண்டு பண்ணும் என்று நிருபக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னுடைய ஓட்டம் எப்படியா இருக்கிறது? இச்சை இடக்கத்தோடு ஓடுகிறாயா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த காலை வேளையில எல்லாவற்றிலும் ஒரு இச்சை இடக்கம் தேவை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நான் ஓடினதும் வீணாக கூடாது. நிறைய பேர் ஓடுறாங்க, நல்ல பந்தயச்சாலையில எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் வெற்றி பெறாங்களா? ஒரு மனுஷன் தான் வெற்றி பெறுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்துல தேவ செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, நீ ஓடுறேன் நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் பைபிள் அக்கல்ல தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு ஓடாத. ஆண்டவருக்காக ஓடு, முடிவு பரியந்தம் ஓடு. உன் ஓட்டம் வேஸ்டா போகவே கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த ட்ராக்ல லைனா போட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வீரர்களும் அந்த ட்ராக்ல நிக்கணும். அந்த ட்ராக்ல நின்று அப்படி ஓடணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்லயே ஓடணும். இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ட்ராக்கை விட்டு அவங்க கொஞ்சம் விலகி போறாங்கன்னு கொஞ்சம் நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வேத வசனத்துல அழகா போட்டிருக்குது. வசனம் மட்டும் இல்ல, உலக பிரகாரமாகவும் இன்னொருத்தர் ட்ராக்ல நீங்க போகும்போது நீங்க ஃபவுல் ஆயிடுவீங்க. என்ன ஆயிடுவீங்க? ஃபவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? கோட்டை நீங்க கடந்து இன்னொருத்தருடைய ஓட்டத்தை ஓடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஓட்டத்தை நீங்க ஓடாம இன்னொருத்தருக்காக நான் ஓடுனேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது ஃபவுல். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஓடினதும் வேஸ்ட் ஆயிடும், ஓட போறதும் வேஸ்ட் ஆயிடும். அடுத்தவங்களுடைய கோட்டில கால் வச்சா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன ட்ராக்க கொடுத்திருக்கிறார், நீங்க ஓடுனது வேஸ்டா போக கூடாது. வாசியுங்களேன், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்து, ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்து. ஸ்தோத்திரம். ஓடுகிறதும் சரி, அது வேஸ்டா போக கூடாதுன்னு பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 30 வருஷம் விசுவாச பாதை அப்படின்னா அந்த 30 வருஷத்துல 29 வருஷம் நல்லா ஓடி இருப்பாங்க. அநேகர் சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். நான் அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அப்ப இப்படி இருந்தேன், அப்ப அப்படி ஃபயர் பிராண்ட் பிரீச்சரா இருந்தேன், நான் அப்படி ஆண்டவருக்கு நான் அக்கினியா செயல்பட்டேன். அருமையானவர்களே, இன்னைக்கு என்ன மொக்க வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை வந்து அக்கினியா மாற்ற விரும்புறாரு. ஆண்டவர் நீ ஓடுகிற ஓட்டம் வேஸ்டா போக கூடாது. நீ ஓடுறது சேர்ந்து நீ ஆண்டவர் வரும் நாளிலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உன் ஓட்டம் ஜெயமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ட்ராக் மாறி போகாத. அநேகருடைய ஒரு நண்பரிடத்துல பேசும்போது நான் கேட்டேன் விதமா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அநேகர் தேவ பிள்ளைகள் ஊழியம் செஞ்சவங்க கூட ரொம்ப வறுமையில காணப்பட்டு என்ன செய்யறாங்களாம்,
செக்யூரிட்டி வேலை, அந்த வேலை வேலை உலக அலுவலுக்கு போய் சிக்கிக் கொள்ளுறாங்க. அருமையானவர்களே, தண்டிலே சேவை செய்கிற எவனோ உழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. நீ ஏசப்பாவுக்கு, நீ ஆண்டவருடைய அழைப்புக்கு உறுதியா இருந்து நீ இருந்திருந்தா ஆண்டவர் நிச்சயமா உன்னை நடத்துவார். உன் ஓட்டத்தை விட்டுட்டு நீ ட்ராக் மாதிரி போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான ஊழியத்திற்கு உன்னை அழைத்திருக்கிறார், அற்புதமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அநேகருக்கு கிடைக்காத இந்த மகத்துவமான கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறார். மகத்துவமான விசுவாசத்தை, ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த விசுவாசத்தை விட்டு நீ ட்ராக் மாதிரி போகாத. ஓடு ஓடு, ஜீவன் உள்ளவரை இயேசுவுக்காக ஓடு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது நம்ம எப்படி ஓடணுமா? வாசிங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் ஓடினவர்கள் எப்படி ஓடினார்கள்? கீழ்ப்படிந்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து ஓடினார்கள். அல்லேலூயா. அப்படி ஓடாம போனவங்க தான் கலாத்திய பட்டணத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கீழ்ப்படிந்து ஓட வேண்டும். கீழ்ப்படி தான் மேல்படிக்கு முதல் படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு ஓட முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆமா, காலையில எழுந்து ஜெபிக்கணும்னா காலையில தான் எழுந்து ஜெபிக்கணும். நீ நடுராத்திரில எழுந்து ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதிகாலையில தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான் அல்லவா? ஆமென். ஆண்டவர் உனக்கு அதை கொடுத்திருப்பாரு, ஆனால் அப்படிதான் செய்யணும். இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காலையில சாப்பாடை நடுராத்திரி சாப்பிட்டுக்கிறேன், நான் மத்தியான சாப்பாடை ராத்திரி படுக்க போற நேரத்துல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா அது சரீரம் ஏற்றுக்கொள்ளுமா? அந்தந்த நேரத்துல அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட கற்பனையின்படி நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் இந்த சரீரம் ஒழுங்கா வேலை செய்யும். இயேசுவாகிய தலைக்கு நேரா நீ சரீரம்லாம் இயங்கணும்னு சொன்னா அவர் சொன்னபடி என்ன செய்யணும்? நீ வாழணும். அல்லேலூயா. நீ ஓட்டப்பந்தயத்துல இஷ்டத்துக்கு ஓடிட முடியாது. நீ ஓட்டப்பந்தயக்காரனை போய் நீ பார்த்தானா தெரியும், அவன் இஷ்டத்துக்கு சாரையை அடிச்சுட்டு தெரிய மாட்டான். உடம்புக்கு பாதகமாக காரியங்களை அவன் வாழ்க்கையில செய்யவே மாட்டான். ஆண்டவருக்கு விருப்பம் அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ, என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடப்பான். அல்லேலூயா. ஏசப்பா உனக்கு எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருக்கிறாரு. தேவ அன்பின் நிமித்தம் நீ கட்டாயமாய் அல்ல, வசனமாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏசப்பாவுக்காக அன்பின் நிமித்தம் ஆண்டவர் சொன்ன கற்பனையின்படி நீ நடந்தால் ஆண்டவர் ஆமீன் அந்த சரியான ட்ராக்ல போற உன்னுடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நீ கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு கீழ்ப்படியணும்? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். ஏசப்பா இந்த வேதத்துல சொன்ன எல்லா கற்பனைக்கும் நீ கீழ்ப்படியணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பின்னாலும் செய்யுங்கள், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எதையும் எப்படி செய்யக்கூடாது? முணுமுணுத்துக்கிட்டே செய்யக்கூடாது. இல்ல, மோசே ஜனங்களை நடத்திக்கிட்டு போறான், இல்ல கானானுக்கு நேரம் நடத்திக்கிட்டு போறான். அவனை எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் முறுமுறுக்கிறாங்க. என்ன கிழிச்சிட்டார் அப்படி? நாங்க அங்க என்ன நல்லா சாப்பிட்டோம் தெரியுமா? கொம்மட்டிகாயில சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம் என்று சொல்லி ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்தினார் தெரியுமா? இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல தேவ பிள்ளையே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் உன்னையும் என்னையும் எப்படி நடத்துகிறார்? ஜீவ பாதையில, ஜீவனோடு, ஜீவனோட தேசத்துல, ஜீவனோருடைய வெளிச்சத்துல அற்புதமா உன்னை நடத்துறாரு. பசியா வறந்த விடவே இல்லை. உன் கால்களின் அடிகளை ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி நடத்துறாரு. உலக மனிதர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய பெரிய எக்கானமிஸ்ட், எப்படியோ பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க எல்லாம் பொருளாதாரத்துல தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. ஆனா உன்னையும் என்னையும் ஆண்டவர் அற்புதமா நடத்துகிறார். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் அழகா நடத்துறாரு. உள்ளங்கையில சுமந்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நீ கீழ்ப்படிந்திருந்தால் எப்படி இருப்பா தெரியுமா? முறுமுறுக்கவே மாட்டேன். எப்படி மாட்டேன் சொல்லுங்க?
ஓட்டப்பந்தயம் ஓடுறவனை பார்த்துருக்கிறீங்களா? அவன் ஓடும்போது ஃப்ரண்ட்ல தான் பார்ப்பானே தவிர பக்கத்தில் இருக்கவன்கிட்ட பேச மாட்டான். அவன் லக்க நோக்கி ஓடுவான். அல்லேலூயா. முறுமுறுக்கவே மாட்டான். அவன் என்ன அவனுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக் இருக்குன்னா அந்த ட்ராக்ல சல்லன்னு ஓடுறதுக்கு பிரயாசப்படுவான். அல்லேலூயா. எண்ணம் ஏக்கம் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஆமா, மற்ற முறுமுறுக்காத. எனக்கு இப்படி இல்லையே, எனக்கு ஷூ இல்லையே, எனக்கு சாக்ஸ் இல்லையே, உன்னை விட கீழே இருக்கிறவனை பாரு. அப்ப ஆண்டவர் உன்னை எப்படி மேன்மையா வச்சிருக்கிறாருன்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல முறுமுறுப்போடு இருக்காது. ஆண்டவர் எனக்கு எப்பதான் இப்படி பண்ணுவாரு, என் குடும்பத்துக்கு எப்பதான் இப்படி நடக்கும், ஐயோ என் வாழ்க்கையில ஏன்னா என் பிள்ளைங்க இப்படி என்னை தொந்தரவு படுத்துறாங்க, ஐயோ ஏன் இப்படி என் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, நான் என் வாழ்க்கையில மட்டும்தான் இப்படி நடக்கணுமா அப்படின்னா நீ முறுமுறுக்காத. ஆண்டவர் உனக்கு என்னது தேவை, எப்ப என்ன செய்யணும்ன்றத அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். உன் ஓட்டத்துல நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஓடும் பொழுது, முறுமுறுப்பு இல்லாமல் ஓடும் பொழுது உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு ஆவிக்குரிய ஓட்டம் மட்டுமல்ல, இந்த உலக பிரகாரமான ஓட்டத்திலும் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக சொன்ன அதே காரியம்தான். லக்க நோக்கி தொடரணும். என்ன செய்யணும்? அநேகர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு லக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ ஓடுறாங்க. வெந்ததை தின்னு விதி வந்தா சாகலாம், ஏதோ அவங்க ஓடுறாங்க. ஏன் பிரதர் ஓடுறீங்க? அவங்க ஓடுறாங்க, அதனால நான் ஓடுறேன். ஏன் சிஸ்டரும் ஓடுறீங்க? அவங்க ஜெபிச்சாங்க, அதனாலதான் நானும் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு இல்லைங்க. ஒரு ஜெபம் கூட அப்படிதான். ஜெபம் என்பது என்ன? உங்களுடைய வேண்டுதலை கேட்டுட்டே இருக்கிறது ஜெபம், சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஜெபம் இல்லை. இயேசுவோடு கூட உறவாடுவது ஜெபம். ஏனோக்கு பண்ணா பாத்தீங்களா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்னா அந்த ஃப்ரெண்டோடு கூட ஃபோன் பேசுறவங்க கிட்ட நல்லா தெரியும். அவங்க கிட்ட அது என்ன ஃப்ரெண்டா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஹலோ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது அப்புறம் அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. மணிக்கூர் கணக்கில் பேசுறதை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் இருக்கும். அதேதான் ஏதேன் தோட்டத்திலே ஏவாளோடும் ஆதாமோடும் ஆண்டவர் நடப்பித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அதை என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். மறுபடியும் ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவோடு கூட செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. அப்பா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்லி தகப்பன் உங்ககிட்ட பேசுறதும் நீ அவர்கிட்ட பேசுகிறதும் மறு உத்தரவு கிடைக்கிறதுமா இருக்க வேண்டும். அவரோடு கூட உறவாடுகிறது தான் ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஜெபமே ஒரு சிம்பிள் காரியமே அப்படின்னா, நீ லக்கு இல்லாம நீ ஓடணும்னா உன் ஓட்டம் ஜெயமா முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம அநேக கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள். எதுக்கு பாடுறோன்னு தெரியாமல வந்து உட்கார்ந்து கையை தட்டிட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஏதோ பாடுறது, அப்படியே கை நோவாம அடிக்கிறது. இன்னைக்கு நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று தேவ சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய மனிதனாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் போகக்கூடாது. லக்கை நோக்கி ஒரு நல்ல தரிசனம் உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள். நீங்க கேபார் நதி அண்டையிலே இந்த தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது, சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், சந்தோஷமா இருக்கிறவங்க மத்தியில இல்ல, சிறைப்பட்டவர்கள் மத்தியில இருக்கும் பொழுது சம்பவித்தது என்ன? வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனத்தை கண்டேன். நல்ல கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர் தரிசனத்தை பெற்று லக்கை நோக்கி ஓட வேண்டும். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீ தரிசனத்தை பெற்ற மகளாய் இருக்கிறாயா? நீ உன் தரிசனத்தை விட்டு நீ கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருக்கிறியா? நல்ல கவனி. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை என்னை எச்சரிக்கிறார். லக்கை நோக்கி ஓடு, லக்கை நோக்கி ஆசையாய் தொடரு. ஆண்டவர் உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பார். என்னதான் வரட்டும், புயல் அடிக்கட்டும், பெரும் காற்று வீசட்டும், ஆமென், பெரும் மழை சொரியட்டும், நீ கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாயிருப்பாயானா உன் ஓட்டம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா ஜெயமாயிருக்கும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உன் ஓட்டம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. லக்க
ஓடணும். நிறைய பேர் அந்த தரிசனத்தை விட்டுறாங்க. 1 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு அசால்ட்னஸ் வந்துடுது. ஆனா பவுலுக்கு அந்த தரிசனம் கெட்டே போகல. ஊழியத்துல 3 மிஷனரி பிரயாணத்தை பண்ணி இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாரை விட ஊரா போய் கிராமமா போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவருடைய தரிசனம் என்ன? ராயனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். கடைசியில் அவர் போய் சொன்னாரா இல்லையா? அந்த தரிசனத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் ஏன் வாழ்றேன்னு தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒழுக்கமற்று ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஓட்டத்தை தரிசனத்தோடு ஓடு, முறுமுறுப்பில்லாமல் கீழ்ப்படிந்து ஓடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் முன்பே சொன்னபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்ட பாதையிலே நீ ஓட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், பாரமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அந்த காரியம் இந்த காரியம் இல்ல, இந்த உறவினர்கள் அந்த உறவினர்கள், இந்த உலகத்துல நான் இப்படி படிச்சாலும் இப்படி மேதாவியா இருக்க முடியும், இப்படி நான் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும்னு சொல்லிட்டு தேவையற்ற காரியத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க போட்டு பாரம் அடைகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. அப்படி பாரம் அடையாத கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் திட்டமா இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, பாரம் அடையாத. வாசிங்க. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, உங்களுக்கு எனக்கும் தனி ட்ராக் இருக்கு. அவனை காப்பி அடிச்சு இங்க ஓடாத, நீ அந்த ட்ராக்குக்கு போகணும்னு நினைச்சா நீ என்ன செஞ்சிருவ? உன் ஓட்டம் ஃபவுலா போயிடும், போய் சேர முடியாது. அல்லேலூயா. உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில ஆண்டவருக்காக ஓடு. அல்லேலூயா. மனுஷரை பார்த்து நீ சோர்ந்து போகாத, குடும்பத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாத, உன்னுடைய மனைவி மக்களை பார்த்து நீ சோர்ந்து போகாத, உன்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகாத. நீ எந்த விதத்துல ஓடினாலும் கர்த்தருக்காக ஓடு, ஆண்டவருக்காக ஓடு. யோசேப்பை பார்க்கும்போது நல்ல சாட்சிங்க. அவன் எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், எகிப்தியரின் தெய்வத்தை வணங்க மாட்டேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிதாக்களின் தெய்வத்தை மாத்திரம் தான் வணங்குவேன் என்று சொல்லி அங்க ராஜசபையிலும் பேசினதுனால ஆண்டவர் அவனை ராஜாவா நிறுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ எங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, உன தரிசனத்தோடு ஓடு. ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட பாதையில கரெக்டா ஓடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுது. ஆகையினாலதான் பவுல் எப்படி ஓடினாரு? இச்சை அடக்கத்தோடு ஓடினார். ஓடினது வேஸ்ட் ஆகாம ஓடினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடினாரு, முறுமுறுப்பு இல்லாம ஓடினாரு, லக்கை நோக்கி ஓடினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடினாரு. ஆகையினாலதான் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆமென் அவர் சொல்லுகிறார், நான் ஓடி முடித்தேன். எப்படி ஓடி முடித்தேன்? ஜெயமா ஓடி முடிச்சேன். படிங்க. 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் வாசியுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன். எப்படி என்னுடைய ஓட்டம் எப்படி இருந்தது? நல்ல ஓட்டமா இருந்தது. ஆமா, இட்ஸ் a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். நிறைய பேர் ஓடி முடிக்கும் போது விசுவாசம் காணாம போயிடுச்சு. அதனால பவுல் சொல்றாரு, நான் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்பா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அதை எனக்கு தந்தருளுவான். எவ்வளவு நிச்சயமா முடிக்கிறாருல்ல. உன் ஓட்டம் எப்படி இருக்கம்மா? அன்பு சகோதரியே, சகோதரனே, இப்ப இருக்கிற இந்த பிரச்சனையான காலத்துல உன் ஓட்டம் எப்படி இருக்கு? ஏசப்பாக்குள்ள நல்ல ஓட்டம் ஓடுறியா? உன் ஓட்டம் ஒழுக்கமா இருக்குதா? ஒழுக்கம் இல்லாம அங்கேயும் இங்கும் அலைந்து திரிகிற பட்சியை போல இன்னும் இருக்கிறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுக்கத்தோடு ஓடு, நியமிக்கப்பட்ட பாதையில ஓடு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஓடு, ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் ஓடு, இச்சை அடக்கத்தோடு ஓடு. நீ ஓடுறதும் ஓடுகிறதும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது.
முடிவு மட்டும் காத்து கொண்டு ஓடு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயா? அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ரேஸ் ஓடுவதற்கு ஆண்டவரே சபையாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு ஏராளமான கிருபை தாரும். இந்த தேவ செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் தொடப்படுவார்களாக. தரிசனத்தும் அவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட பாதையில தெளிவாய் ஓட கர்த்தர் உதவி செய்யும். ஊழியக்காரனாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் ஜெயமா முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி நாங்களும் சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஓட்டத்தை ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒழுக்கத்தோடு ஓடுங்க, இச்சையடக்கத்தோடு ஓடுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு உதவி செய்வார். ஆமென், ஆமென். God bless you.